குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறப்ப இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரோல் ஆஃப் கவர்மெண்ட் சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் கன்சியூமர் இன்க்ளூடிங் அகாடமிக்லி educated ஆர் ரிலேட்டட் அபவுட் த ரைட்ஸ் அண்ட் ஹென்ஸ் பாசிட்டிவ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் சுட் அஷ்யூர் அன் ஆக்டிவ் ரோல் இன் சேஃப்கார்டிங் த கன்சியூமர். Government, both the central and state, have brought out a number of legislation to protect the interest of consumer across the country. Other states have been listed out in the do you know segment of this lesson. Despite the existence of legal system to protect the consumer in India are still literate and passive. Mary state book will not address the problem. Law enforcement authorities should see that penal clauses is not mere paper, so they should sitting the offended mercilessly. நுகர்வோர் பாதுகாப்பில் அரசின் பங்கு. நுகர்வோர்களில் பெரும்பான்மையோர் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களின் உரிமைகள் குறித்து அறியாதவர்களாகவும் அறிந்திருப்பினும் செயலற்றவர்களாகவும் உள்ளனர். சரியா? கன்சியூமர் வந்து நிறைய பேர் படித்தவங்கள இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, தன்னோட ரைட்ஸை பற்றி தெரிஞ்சவங்களாம் இருந்தாலும் தெரியாதவங்களா அதை செயல்படுத்துறதில் ப்ராசஸ் பண்ணுறதில் என்னவா இருக்கிறாங்க, அவங்க வந்து செயலற்று வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அரசு நுகர்வோர் பாதுகாப்பில் தனது பங்கினை உறுதி செய்ய வேண்டும். அதுமாதிரி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், கன்சியூமரோட ப்ராடக்டில் என்ன பண்ணணும், அவங்க வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மத்திய மாநில அரசுகள் நுகர்வோரை பாதுகாக்க நாடு முழுவதும் பல்வேறு சட்டங்களை இயற்றியுள்ளன. அதேமாதிரி கன்சியூமர் வந்து பாதுகாக்கிற சேஃப்கார்டிங் த கன்சியூமர். சரி, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பாதுகாப்புக்கு உண்டான வழிமுறை வந்து லெஜிஸ்லேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து கூடுதல் தகவல் இப்பாடத்தின் இறுதியில் அமைதியில் நீங்கள் அறிவீர்களா பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றின டீட்டெயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவை நடைமுறைப்படுத்தப்படும் போது நுகர்வோர் இன்னும் அது குறித்து அறியாதவர்களாகவும் செயலற்றவர்களும் உள்ளனர். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணாலும் ஆனாக்கா அதை பற்றின விழிப்புணர்வு வந்து இல்லாமல் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து வரல, தெரியாதவங்களாவே இருந்து இருக்கிறாங்க. வெறும் சட்டங்கள் மாத்திரமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை தந்துவிடாது. அதே மாதிரி வெறும் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் மட்டும் லீகல் சிஸ்டம் பற்றி எல்லா பிரச்சனையும் சால்வ் வந்து பண்ணிடாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோர் சட்டத்தை மீறுவோரை தண்டிப்பதை ஏற்ற அளவில் வைத்து கொண்டிருக்காமல் அச்சட்டங்களை பயன்படுத்தி கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். அதேமாதிரி இந்த சட்டத்தை மீறி வந்து யார் வந்து நடக்கிறாங்களோ அதை வந்து என்ன பண்ணணும், அதை வந்து லீகலாக மட்டும் அதை வந்து வச்சுக்கிட்டு இருக்காமல் என்ன பண்ணணும், அதை வந்து ப்ரொசீஜர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு அடுத்து வந்து ரோல் ஆஃப் கன்சியூமர். சரியா? ரோல் ஆஃப் கன்சியூமர் ultimately it is the consumer who alone can put an end to all the unethical trade practice. Business enterprises may break the code and government may rest content with mere inaction of law and do little to protect consumer. In this conduct, consumer have to be vigilant and organize themselves into a movement for concerted action அப்படிங்கிறாங்க. சரியா? கன்சர்டட் ஆக்ஷன். அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா நுகர்வோரை பாதுகாப்பில் நுகர்வோரின் பங்கு. நுகர்வோரால் மட்டுமே தங்களுக்கு எதிரான நேர்மையற்ற வணிக நடைமுறைகளுக்கு இறுதியாக முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கன்சியூமரால் மட்டும்தான் என்ன முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏமாற்றப்படுறதுக்கு நேர்மையற்ற முறையில் அவங்கள வந்து ஏமாத்துறதுக்கு உண்டான பாதுகாப்பு வந்து என்ன பண்ண அவங்களால தேடிக்க வந்து முடியும். ஏன்னாக்கா அவங்க தான் என்ன பண்ணணும், எங்கே ஏமாற்றப்படுறோம், எப்படி வந்து ஏமாற்றப்படுறேன்னு சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் என்ன பண்ணணும், அவங்க வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து அவங்க வந்து செய்யணுங்கிறாங்க. வணிக நிறுவனங்கள் விதிமுறைகளை மீறும்போது அரசாங்கம் சட்டங்களை ஏற்றில் வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் அவற்றை செயல்படுத்துவது சிறிதளவேனும்
கவனம் செலுத்தி நுகர்வோரின் நலனை பாதுகாக்க வேண்டும். கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த சட்டத்தை ஏற்ற அளவில் வந்து வச்சுட்டு இருக்கிறாம வேடிக்கை பார்க்காம அதை வந்து என்ன பண்ணணும், அந்த வணிக நிறுவனம் மீது சரியான விதிமுறைகளை வந்து பின்பற்றாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களும் சட்டம் பூர்வமாக நடவடிக்கை எடுத்து அதை வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுக்கணும். நுகர்வோர் நலன் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. இத்தகைய சூழலில் நுகர்வோர் விழிப்புணர்வுடன் நுகர்வோரை ஒன்றிணைத்து நுகர்வு இயக்கமாக செயல்பட்டு தங்கள் நலனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதேமாதிரி அந்த கன்சியூமரோட என்ன பண்ணணும், ஒன்றா வந்து செயல்பட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அவங்க நலனை பாதுகாக்கணும். அதே பாதுகாப்பு சட்டங்கள் பற்றி எடுத்து கூறி அவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதேமாதிரி பாதுகாப்பு சட்டம் என்னங்கிறத அவங்களுக்கு வந்து எடுத்து வந்து சொல்லி என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கனாக்கா ஆக்டிவேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆக்ஷன் கவுன்சில்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நுகர்வோர் நடவடிக்கை குழுக்களை செயல்படுத்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, கன்சியூமர் ஆக்ஷன் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ்ட் அட் த வில்லேஜ் லெவல் சுட் எஜுகேட்டட் கன்சியூமர் ஆஃப் த ரைட். கிராம அளவில் நுகர்வோர் நடவடிக்கை குழுக்களை உருவாக்கி நுகர்வோரின் உரிமைகள் குறித்து கல்வி புகட்ட வேண்டும். வில்லேஜ் லெவலில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் ஒரு கவுன்சிலை வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான கல்வி வந்து எஜுகேட்டர் என்ன பண்ணணும், கன்சியூமர்னால் எப்படி இருக்கணும், அவங்களோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, அவங்களோட பவர் என்ன, அவங்களோட ப்ரொடெக்ஷன் என்னங்கிறது என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி should take necessary step to investigate consumer complaint and grievances and arrange to forward them to correct form அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு முகமைகள் மூலம் நுகர்வோரின் குறைகள் மற்றும் புகார்கள் மீது உரிய விசாரணை செய்து அவற்றிற்கு உரிய தீர்வுக்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த கன்சியூமருக்கு வந்து என்ன ப்ரொடெக்ஷனுங்கிறது என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டது, நுகர்வோரோட குறைகள் என்ன, சரியா, அவங்களோட குறைகள் என்ன, புகார் என்ன, கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அதை வந்து சரியாக வந்து பார்த்து அது எனக்கு உண்டான கிரீவன்ஸ்னால் தீர்வு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைப்பு வந்து அந்த கவுன்சில் வந்து கொண்டு வரணும், உருவாக்கணும். கரெக்ட் ஃபார்ம், சரியா, ஃபார்வேர்ட் them to கரெக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டு ரெகுலேட்டட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அதேமாதிரி தொழில்துறை விதிகளின்படி வணிக நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதேமாதிரி என்ன ரூல்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணணும், நம்ம வந்து அக்கார்டிங் வந்து பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறாங்க, ரெகுலேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா தன்னார்வ voluntary consumer groups should provide information so as to educated consumer and matters affecting them through media அப்படிங்கிறது. தன்னார்வ நுகர்வோர் குழுக்கள் ஊடகங்கள் வாயிலாக நுகர்வோர் சட்டங்கள் குறித்த தகவல்களை வழங்கி நுகர்வோருக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிரான கல்வி அறிவு புகட்டப்பட வேண்டும். அதேமாதிரி பண்ண என்ன பண்ணால் தன்னார்வ குழுக்கள்னால் வாலண்டரி கன்சியூமர் குரூப் என்ன பண்ணணும், அவங்க உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர் சட்டங்கள் குறித்து தகவலை வழங்கி கன்சியூமருக்கு வந்து என்னென்ன லீகலாக வந்து என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணணும், நுகர்வோருக்கு ஏற்படும் பாதிப்புக்கு ஏற்ப கல்வி போட்டு இப்போ அவங்களுக்கு எஜுகேட் நாலேஜ் வந்து இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து எஜுகேட்டட் லெவலில் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் டு ஆர்கனைஸ் மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் த மால் ப்ராக்டிஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் ட்ரேடர். வணிகர்கள் தவறான வணிக நடவடிக்கைக்கு எதிராக நுகர்வோர் இயக்கங்களை ஏற்படுத்துதல். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வணிகர்களின் தவறான வணிக நடவடிக்கையில் அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸில் வந்து இருக்கிற ட்ரேடர், மேனுஃபேக்சர் ஆர் ட்ரேடர், சரியா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த கவுன்சிலில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் நீட் டு பி ஸ்ட்ரெங்த் அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் கூட்டுறவுகளை பலப்படுத்துதல். அதேமாதிரி என்ன பண்ணணும், கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெங்த்தை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து மூவ் பண்ண வந்து வைக்கணும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு